11 கண்டிப்பா தியேட்டர் வந்து பார்க்க வேண்டிய படம். பிரதர்ஸ் லவ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ட்வின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாருங்க. நிஜமாலே உங்களுக்கும் ஒரு ஹெவியான ஹார்ட் பிரேக்கிங்கான இன்னும் உங்க பாண்டிங் டெவலப் ஆகுறதுக்கான ஒரு செம்ம ஃபீல் குட் மூவி தான் இது. பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா இருக்கு. டி இமான் சார் அப்படியே படத்தை வேற லெவல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப விறுவிறுவிறுன்னு இருக்கு. அடுத்து என்னன்ற அந்த சஸ்பென்ஸும் அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டும் அந்த டேர்ன்ஸும் தான் படத்தோட ஹைலைட்ஸு. நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா வந்து ஒரு ஒரு நல்ல லவ்க்கு, அதாவது ஒரு பிரதர் பாண்டிங்க்கு, ஒரு சிஸ்டர் பாண்டிங்க்கான படம் இது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். 11 மூவி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் ட்விஸ்டாகவும் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக படத்தை வந்து நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல செகண்ட் ஹாஃபை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போகும்போது செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குமோ அப்படின்னு இருந்துச்சு. ட்விஸ்ட்டை வந்து என்னால் வந்து ஆப்ஷனில் வைக்க முடிஞ்சதை தவிர அதை ஓப்பன் பண்ண முடியல. இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல, கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விட வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், அதோட ட்வின்ஸ் இத்தனை ஒரு இதாக ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கேஸ்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கேயுமே முகம் சுழிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீனும் வைக்காமல் படத்தை வந்து விறுவிறுப்பாக நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில். 11 பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கர 11ஆக தான் இருக்குன்னு சொல்லணும். ட்வின்ஸை வந்து எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, குழந்தைங்கள பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. படம் பயங்கர ட்விஸ்டடாக இருக்குது. டேரக்டர் எப்படி தான் இப்படி யோசிச்சாருன்னே தெரில, அந்த அளவுக்கு உட்காந்து யோசிச்சிருக்காரு. ஒரு மாதிரி சைக்கோ த்ரில்லர் படம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இதுலேயே அது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்காரு. படம் முடிஞ்சிருச்சு, நம்ம எந்திரிச்சு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்னடா படம் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏன்டா படத்துக்கு வந்தோம், ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நமக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் அந்த லவ்லாம் கொஞ்சம் செட் ஆகாது, அதனால லவ் கண்டென்ட்டாக போனனால நமக்கு அப்படி தோணுச்சு. ஆனால் கடைசியில் லாஸ்ட்டில் பார்க்கும்போது இப்படி ஒரு படம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட்டை தரமாக செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கே பயங்கரமாக இருக்குது. நம்மளா அம்மா சென்டிமெண்ட் அந்த சீக்வன்ஸ்லாம் போடும்போது நமக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த பையன் கத்தும் போது ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அந்த வழியில் கத்தும் போது அப்பா எங்கடா அந்த எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி டப்பிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உட்காரவே முடியல. நம்ம ஒரு இடத்துலலாம் ஹார்ட் ஃபீல் போதுண்டா அழுகாதடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க படம். எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது.